ஓம் சாந்தி. 3/11/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, விகாரமற்ற உலகை உருவாக்குவதற்காகவும் உங்களது நடத்தைகளை சீர்திருத்துவதற்காகவும் தந்தை வந்துள்ளார். இனிமையான குழந்தைகளே, விகாரமற்ற உலகத்தை உருவாக்குவதற்காகவும் உங்களுடைய நடத்தைகளை சீர்திருத்துவதற்காகவும் தந்தை வந்துள்ளார். நீங்கள் சகோதர சகோதரர் ஆவீர்கள். ஆகையால் உங்களுடைய பார்வை மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருக்கிறீர்கள். இருப்பினும் உங்களிடம் ஒரு முக்கியமான கவலை அவசியம் இருக்க வேண்டும். அது என்ன? நான் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆவதெப்படி? இந்த முக்கியமான கவலை உங்களிடம் இருக்க வேண்டும். தந்தையுடையவராக ஆகி பிறகு தந்தையின் முன் தண்டனை அடையும் அளவுக்கு இருக்கக்கூடாது. தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற கவலை இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த நேரத்தில் மிகுந்த வெட்கம் ஏற்படும். மற்றபடி நீங்கள் கவலையற்ற சக்கரவர்த்தி ஆவீர்கள். அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை வழங்க வேண்டும். யாராவது புரிந்து கொள்கிறார்கள் என்றால் எல்லையற்ற எஜமானர்களாக ஆவார்கள். புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அவர்களுடைய அதிர்ஷ்டம். உங்களுக்கு கவலை இல்லை. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தையாகிய சிவன் வந்து தனது குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைவருக்கும் ஆன்மீக தந்தையானவர் ஒரே ஒருவராவார். முதலில் இந்த விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற விஷயங்களை புரிந்து கொள்வதும் எளிதாக இருக்கும். ஒருவேளை தந்தையின் அறிமுகமே கொடுக்கவில்லை எனில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். முதலில் இந்த நிச்சயத்தை ஏற்படுத்த வேண்டும். கீதையை சொன்ன பகவான் யார் என்று முழு உலகத்தினருக்கும் தெரியாது. அவர்கள் கிருஷ்ணர் என்று கூறிவிடுவர். பரமபிதா பரமாத்மா சிவன்தான் கீதையை சொன்ன பகவான் என்று நாம் கூறுகிறோம். அவர்தான் ஞான கடல் ஆனவர். முக்கியமானது அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியானது கீதையாகும். ஹே பிரபு, உங்களுடைய வழியானது அப்பாற்பட்டது, தனிப்பட்டது என்று பகவானை பார்த்துத்தான் கூறுகின்றோம். கிருஷ்ணரிடம் இவ்வாறு கூறுவதல்ல. தந்தை சத்தியமானவர். அவர் அவசியம் சத்தியமானதைத்தான் கூறுவார். உலகம் முதலில் புதிதாக சத்தோ பிரதானமாக இருந்தது. இப்பொழுது பழையதாக தமோ பிரதானமாக உள்ளது. உலகை மாற்றக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை ஆவார். தந்தை எவ்வாறு மாற்றுகின்றார் என்பதையும் புரிய வைக்க வேண்டும். ஆத்மா எப்பொழுது சத்தோ பிரதானமாக ஆகிறதோ அப்பொழுதுதான் சத்தோ பிரதானமான உலகம் ஸ்தாபனையாகும். முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் உள்நோக்கு முகமுள்ளவர்களாக ஆக வேண்டும். அதிகமாக பேசக்கூடாது. உள்ளுக்குள் நுழைந்ததும் பல சித்திரங்களை பார்த்து கேட்டுக்கொண்டே இருப்பர். முதலில் ஒரே ஒரு விஷயத்தை தான் புரிய வைக்க வேண்டும். அதிகம் கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. முதலில் ஒரு விஷயத்தின் மீது நிச்சயம் செய்யுங்கள். பிறகு மற்ற விஷயங்களை புரிய வைக்கின்றோம். அதன் பிறகு நீங்கள் 84 பிறவி சக்கரத்தின் படத்தில் கொண்டு வரலாம். நான் பல பிறவிகளின் கடைசியில் பிரவேசிக்கின்றேன் என்று தந்தை கூறுகின்றார். நீ உனது பிறப்புகளை பற்றி அறியவில்லை என்று இவருக்கும் தந்தை கூறியுள்ளார். தந்தை நமக்கு பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் புரிய வைக்கின்றார். முதலில் அல்லாவை பற்றித்தான் புரிய வைக்க வேண்டும். அந்த அல்லாஹ் என்ற இறைவனை புரிந்து கொண்டால் பிறகு எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படாது. தந்தை சத்தியமானவர். அவர் ஒருபோதும் பொய் உரைக்க மாட்டார் என்று கூறுங்கள். எல்லையற்ற தந்தைதான் வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது எனில் அவசியம் சிவன் இங்கு வந்திருக்க வேண்டும் அல்லவா? கிருஷ்ண ஜெயந்தியும் இங்குதான் கொண்டாடப்படுகிறது. நான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறேன் என்று கூறுகின்றார். அந்த ஒரே ஒரு நிராகாரமான தந்தையின் குழந்தைகளாக அனைவரும் இருக்கிறீர்கள். நீங்களும் அவருடைய குழந்தைகளாக இருக்கின்றீர்கள் மற்றும் பிரஜாபிதா பிரம்மாவுக்கும் குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். பிரஜாபிதா பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனை செய்கிறார் எனில் அவசியம் பிராமணிகள் இருப்பார்கள்.
சகோதர சகோதரிகளாக நீங்கள் ஆகிவிடுகிறீர்கள். தூய்மையாக இருக்கிறீர்கள். இல்லறத்தில் இருந்தாலும் தூய்மையாக இருப்பதற்கான நியமம் இதுவாகும். சகோதர சகோதரிகள் எனில் ஒருபோதும் குற்றப்பார்வை இருக்கக்கூடாது. 21 பிறவிகளுக்கு பார்வை தூய்மையாகி விடுகிறது. தந்தைதான் குழந்தைகளுக்கு போதனைகள் கொடுப்பார் அல்லவா? நடத்தைகளை சீராக்குகின்றார். இப்பொழுது முழு உலகத்தின் நடத்தை மாற வேண்டும். இந்த பழைய பத்தித்தமான உலகத்தில் யாரிடத்திலும் நல்ல நடத்தை இல்லை. அனைவரிடத்திலும் விகாரம் உள்ளது. இது பத்தித்தமான விகாரம் நிறைந்த உலகமாகும். பிறகு விகாரம் அற்ற உலகமாக எப்படி மாறும்? தந்தையை தவிர யாரும் உருவாக்க முடியாது. இப்பொழுது தந்தை தூய்மையாக ஆக்கி கொண்டிருக்கின்றார். இவை அனைத்தும் குப்தமான மறைமுகமான விஷயங்கள் ஆகும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. மிகவும் அன்புடன் அமர்ந்து ஆன்மீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நினைவு செய்யும் பொழுது ஆனந்த கண்ணீர் வந்துவிட வேண்டும். அந்த கண்ணீர் வெற்றி மாலையில் மணியாக ஆகிவிடும். எதிர்கால பிராப்தியை உருவாக்குவதில் தனது நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்க வேண்டும். 2. உள்நோக்கு முகமுடையவர் ஆகி அனைவருக்கும் இறைவனின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். அதிகமாக பேச வேண்டாம். தண்டனை அடையும் அளவுக்கு எந்த காரியமும் செய்யக்கூடாது என்ற ஒரு கவலை மட்டுமே இருக்க வேண்டும். வரதானம். நான் ஆன்மீக யாத்திரை செய்பவன் என்ற நினைவின் மூலம் சதா உபராம் நிலையில் இருப்பவர், விலகிய மற்றும் மோகம் அற்றவர் ஆகுக. விளக்கம். ஆன்மீக யாத்திரையாளர் சதா நினைவு யாத்திரையில் முன்னேறி கொண்டே இருப்பார். இந்த யாத்திரை சதா சுகமே தருவதாகும். இந்த யாத்திரையில் இருப்பவர் வேறு எந்த யாத்திரையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அனைத்து யாத்திரையும் இந்த ஒரு யாத்திரையில் அடங்கியுள்ளது. மேலும் மனமும் உடலும் சுற்றி திரிவதும் நின்று போகிறது. ஆகவே நான் ஆன்மீக யாத்திரையாளன் என்பது சதா உங்கள் நினைவில் இருக்கட்டும். யாத்திரை செய்பவருக்கு எவர் மீதும் பற்று இருக்காது. அவர்களுக்கு சுலபமாகவே உப்பராம், அதாவது சப்தத்தை கடந்த நிலை, நிர்மோகி, அதாவது மோகமற்ற நிலை மற்றும் விடுபட்ட நிலையை பெறும் வரதானமும் கிடைத்து விடுகிறது. ஸ்லோகன். எப்போதும் ஆஹா பாபா, ஆஹா அதிர்ஷ்டம், ஆஹா இனிமையான குடும்பம் என்ற பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தைமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. அசரீரி மற்றும் விதேகி நிலையின் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். எப்படி தந்தையை அனைத்து சுரூபங்களிலும் அனைத்து சம்பந்தங்களிலும் தெரிந்து கொள்வது அவசியமோ, அப்படியே தந்தையின் மூலமாக தன்னை பற்றியும் தெரிந்து கொள்வது அவசியமாகும். தெரிந்து கொள்வது என்பது ஏற்றுக்கொள்வதாகும். நான் யாராக இருக்கின்றேன், எப்படி இருக்கின்றேன் என்பதை தெரிந்து கொண்டு நடந்தால் தேகத்திலிருந்து விதேகியாக, உடலில் இருந்தாலும் உடலற்ற நிலை, நடமாடும் ஃபரிஷ்தாவாகவும், செயல்களை பொறிந்தாலும் கர்மாதீத நிலையில் நிலை பெறுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.